3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போகிறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்கிறாங்க, கலெக்டர் 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகலை, அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. ஏன்னா 144 போட்டிருக்காங்க. இந்த 2 டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைலில் என்ன இருக்கு, அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க, 144 சிஆர்பிசி எப்போ போட்டீங்க? 3ஆம் தேதி 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று 6/5க்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் 144 எப்போ போட்டீங்க? அதில் அந்த நீதியரசர் சொல்கிறாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 PM on 3/12. அதில் சொல்கிறாரு, thus it is very obvious. Section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for a original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்ணுறாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைலில் இருக்குது. அப்போ அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டரை 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைலில் இல்லை. ஆனால் நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6/5க்கு திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்டில் வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அரசு கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போகிறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் 144ம் டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் என்று போன பிறகு அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாமல் தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்லை, அப்பீல் நிலுவையில் இல்லை, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்லை, எதுவுமே இல்லாதப்ப அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன் இல்லீகல் அரெஸ்ட். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட், அதனால தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கு இடையில் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இது இன்னும் ஆச்சரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்பில் இன்னும் பின்னாடி போகிறார். 2005 ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் 2 நபர்களும் பங்கேற்றாங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 ஆர்டிஓ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு 13-12 நடக்குது. அதில் வந்து இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதில் எங்களுக்கு தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்குது. மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை. இன்றைக்கி 2005 இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல் இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க. எப்போங்க?
அக்டோபர் 2025 ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம், கோழி வெட்டலாம், இவ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதியரசருடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க.